உழவுக்கு அவனே உழுவான், அறுத்த கருதி அவனை ஏத்திட்டு வந்து இறக்குவான், அடித்து போட்டதை அவனை காலால மிதிச்சு புனையில் பத்தி உதுத்து விடுவான், அந்த வைக்கோலை அவனுக்கு போடுவோம். அப்புறம் நெல்லை நம்ம எடுத்துக்கிடுவோம், நெல்லை எடுத்து அதை குத்தி என்ன பண்ணுவோம், தவிட மாட்டுக்கு கொடுத்துட்டு அரிசி சோறாக்கி நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு மிச்ச சோறையும் தண்ணியும் அவனுக்கே ஊற்றுவோம். இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையா இருந்தது. மறுபடியும் உரம் அவனே சாணியா தந்துருவான், அதை சேமிச்சு வச்சு உரக்கடங்களை மறுபடியும் கொண்டு கொட்டுவோம். இப்படி ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. மாடு நம்மோடு இருந்தது. அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவன், நம்ம உறவு. இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு. இன்னும் எங்க வீடுகள குடும்ப படங்கள்ல பக்கத்துல மாடு நின்று படம் எடுத்ததே இருக்குது. 5000 ஆண்டுகளா நம்மோடு இணைந்து இசைந்து உறவில் ஒருவனாக வாழ்ந்தது. அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவ பெருமகனார் சொல்றார். கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனாலும் மாடும் செல்வம் என்று பாடுகிறார். மாடு மாடல்ல செல்வம். அந்த மாடை ஒழிச்சால்தான் இந்த ரசாயன உரத்தை, இந்த டிராக்டர், இந்த உழவு எந்திரத்தை விற்பனை பண்ண முடியும். இந்த ரசாயன உரத்தை என்ன, மாடு இருக்கிறவரை ஆடு இருக்கிறவரை என்னன்னு இந்த இயற்கை உரம் சாணி கிடக்கும், அது குப்பையாகும், அது உரமாகும். அப்ப அந்த உரத்தை ஒழிச்சாதான் இந்த உரத்தை விற்க முடியும். இப்ப அவன் கொண்டாந்து வித்து போட்டான். நம்முடைய பாரம்பரிய நெல் வகை அந்த உரத்தை ஏற்கல, அப்ப விளைச்சல் வரல. அப்ப நம்முடைய வேளாண்குடி மக்களின் புகார் என்ன, என்னையா உன் உரத்தை போட்டா விளையும்னா ஒன்னும் இல்லையா அப்படின்னா, அப்ப உன் விதை தப்புன்ட்டான், உன் விதை சரியில்லை, நான் ஒரு விதைதாரன்னு. அவன் என்ன பண்ணா, 5008 5020 இந்த குட்டைய பயிறு குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு சாஞ்சறுத்த நெல்லு, குனிஞ்ச அறுத்த நெல்லு வயலுக்கு உள்ள முட்டிக்கால் போட்டு இருக்கிற உயரத்துக்கு வந்துருச்சு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு அவைவானது பொய்யாயிட்டுது. அப்ப என்ன ஆயிடுச்சு, வரப்பு இருக்கு, நீர் இல்ல, பயிரும் உயரல, எல்லாம் குட்டையா போச்சு. அறுத்தா அடி காட்டுக்கு இருக்கு, நுனி வீட்டுக்கு இருக்கு, நடு மாட்டுக்கு இல்ல, மாட்டுக்கு தீவனம் இல்ல, ஒழிச்சான். இப்படி ஒவ்வொன்றா நுட்பமா அடிச்சான். நம்ம என்ன பண்ண, நமக்கு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, காதுல தேனை ஊத்திக்கிட்டே இருந்தான். வளர்ச்சி வேலை வாய்ப்பு, வளர்ச்சி வேலை வாய்ப்பு. அதுதான் அப்பா சொல்றாரு, இந்த பசுமை புரட்சி பச்சை புரட்சி என்பது நாம் வளர்ச்சி விஞ்ஞானம் என்று கருதினோம். அப்புறமா தான் தெரியுது அது விஞ்ஞானம் அல்ல, வியாபாரம் என்று புரிந்து கொண்டோங்கிறார். அதான் உண்மை. அப்புறம் கடைசியா ஆனாலும் இந்த பயமக்க மாட்டை ஒழிக்கிற மாதிரி இல்ல, அப்போ மாட்டை வதைக்கிறார்கள், ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று வந்தார். பாரம்பரிய காளைகளை ஒழித்து விட்டால் இந்த நாட்டு மாடுகளின் இனப்பெருக்கம் ஒளிந்துவிடும். ஜல்லிக்கட்டு இதற்கு பயன்படவில்லை என்றால் காளைகளின் அவசியம்